உதயநிதி என்ன பேசுவார் என்று அந்த காப்பி ரகசியமாக அவர்களுக்கு கிடைத்திருந்தால் அதுக்கு வேண்டியதை எழுதி கொடுத்திருப்பார்கள். விஜயும் பார்த்து படித்திருப்பார். பெரும்பாலும் உதயநிதியும் பார்த்து படிக்கிறவர் தான். உதயநிதிக்கும் ஒன்றும் தெரியாது. அவர் என்ன அரசியல் சாசனம் படித்தவரா, அரசியல் வரலாறுகள் படித்தவரா, உலக வரலாறுகள் தெரியுமா, அல்லது நாட்டை வழிநடத்துகின்ற சிஸ்டம் என்ன என்று அவருக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்பனுக்கும் தெரியாது, மகனுக்கும் தெரியாது. எல்லாம் அதிகாரிகள் நடத்துவான். இப்பொழுது விஜய்க்கு நடத்த போகிறான். உனக்கு என்ன எழுதி கொடுத்திருக்கிறார்கள் என்று ரகசிய காப்பி அவர்களுக்கு போயிருந்தால் அதுக்கு பதில் எழுதி வைத்திருப்பார்கள். அது விஜய் படித்திருப்பார். இது தெரியாத காரணம் விஜயால் தனித்து சொல்ல முடியாது. உதயநிதிக்கு ஏற்கனவே முதலமைச்சர் வேறொன்றை பேசிவிட்டால் அதற்கு அதை மறுத்து பேச உதயநிதியால் முடியாது. ரெண்டும் ஒரு தரம். ரெண்டு பேரும் ஒரே கல்லூரியில் படித்தோம் என்று சொன்னார்கள். நம்ம முன்னாடி பேசும்பொழுதும் சொல்லியிருந்தீங்க, காசு கொடுக்காம ஓட்டு போட்டு அவங்களால ஜெயிக்க முடியுங்கிறதையுமே நிரூபிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த. மக்களுக்கு காசு கொடுக்கல, ஓகே, இவர்கள் நிரூபிக்கவில்லை. மக்கள் அவ்வளவு வெறி கொண்டு போய் இவரை உட்கார்ந்து விட்டார்கள். நானெல்லாம் இவர் வெற்றி பெறுவார் நினைக்கவில்லை, விஜய் நினைக்கவில்லை. அதுதான் அதில் உள்ள வியப்பு. மக்கள் அவ்வளவு நொந்து போயிருக்கிறார்கள். திமுக ஆட்சி தான் இந்த நோக்காட்டை உச்சகட்டத்தில் கொண்டு போனது. குதிரை பேரம்ங்கிற ஒரு வார்த்தை இப்போ 2-3 தினங்களா பயன்படுத்திட்டு இருக்காங்க. உதயநிதி அவர்களுமே இந்த விஷயத்தை இன்னைக்கு. குதிரை பேரம் என்றால் விலைக்கு வாங்குவது. குதிரைகள் என்பவர்கள் நம்முடைய எம்எல்ஏக்கு. அவர்களை விலைக்கு வாங்குவதுதான் குதிரை பேரம். ஹார்ஸ் ட்ரேடிங்.